அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நம்ம வசவாளர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக் கழக சார்பில் விருப்ப மனு தாக்கல் வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே வருவாங்க அப்படின்றது எதிர்பார்த்த ஒன்று தான். 234 தொகுதிகளுக்குமான குறைஞ்சது வரலாங்க. ஒரு 1000 பேர் வரலாம், ஒரு 2000 பேர் வரலாங்க. 10,000 மனு ஒரே நாளில் விற்று தீர்ந்து வரலாற்று சாதனையை தான் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் படைச்சிருக்கு அப்படின்றது உண்மை. ரெண்டாவது, ஏகப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் சாதனை படைச்சிட்டு இருக்கு. பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், விஜய் அவர்களோட அந்த ஒவ்வொரு பார்வை இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நியூஸே வந்து விஜய் அவர்களால் தான் வாழுது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே போக இன்றைக்கி அந்த விருப்ப மனு தாக்கல் 100 ரூபா கொடுத்து அந்த மனுவை வாங்குறதுக்காக மக்கள் வந்து தொண்டர்களாக இல்லாதவங்க, நிர்வாகிகளாக இல்லாதவங்க, தமிழக வெற்றிக் கழகத்துக்களே இல்லாதவங்க, புதுசாக வேறு கட்சியிலேருந்து மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்க, ஏன்னா அவங்களோட தன்னார்வலரான அந்த பேட்டியை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த விஷயம் தெரியுது. என்னடா அது எந்த கட்சிக்குமே நடந்ததில்லை, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரலாற்று சாதனை. ஏன்னா மொத்தம் அச்சடித்ததே 10,000 மனு தான். 14ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போங்கன்ற ஒரே அந்த பனையூர் அலுவலகத்தில் மட்டும்தான் அந்த விருப்ப மனு அப்படின்றது கிடைக்கிது. கிளை அலுவலகத்தில் எதுலையுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே எல்லா மாவட்டங்கள்லேயும் இருந்து வந்துடுறாங்க. 100 ரூபாய் கொடுத்து அந்த மனுவை காலையில் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கள், KS அவர்கள், அப்புறம் ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் தொடங்கி வச்சுருப்பாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்குமான அந்த விருப்ப மனுன்றது கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் அந்த விருப்ப மனுவை வாங்கும்போது தலைவர் விஜய் அவர்கள் என்னோட தொகுதியில் தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட பேரில் வாங்குறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுன்றது எந்த அரசியல் வரலாற்றுலையுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சு. உண்மையிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் அவங்களோட விருப்ப மனுவை தாக்கல் பண்ணுறதுக்காக 10,000லேருந்து 15,000 ரூபாய் வந்து அதுக்கு நிர்ணயித்து வச்சுருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் ஆள் போகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆன கட்சி அப்படின்னு இருந்தால் கூட இன்றைக்கி இந்த புது கட்சிக்கு இப்படி ஒரு மக்கள் வரவேற்பை கொடுக்குறாங்க அப்படின்றது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்மளோட வசவாளர்கள், குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி தூக்கம் வராது. அதை கடந்துருவோம். ஆமாம், சீமான் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே வந்து இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் முதற்கொண்டு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே பனையூரில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு நீங்கள் கேட்கலாம். பனையூர் அலுவலகம் இருக்கிற அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற வீட்டுக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் அங்கே பக்கத்தில். ஏன்னா அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அது வந்து ஏதோ அவனியூ மாதிரி பிரிச்சுருக்காங்களாம். 1, 2, 3, 4 அதில் 11, 12 அவனியூ இருக்குது போல். அப்படி இருக்கும்போது அங்கே பனையூர் அலுவலகம் வந்து இன்றைக்கி 3வது வருஷம் இப்போ நம்ம தொடங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாளில் அவங்களுக்கு வராத பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேட்புமனு தாக்குதல் அந்த கொடுக்குற இடத்துல இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீடியா ஃபுல்லுமே அவங்கள சுற்றி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக ஒரு நியூஸ் வந்தாலும் சரி, விஜய்க்கு எதிராக ஒரு நியூஸ் வந்தாலும் சரி, மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்குறதுல சில ஊடகங்கள் வந்து ரொம்பவே மும்பரமாக காட்டுவாங்க. குறிப்பாக மைனஸ் நியூஸை. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொடைப்பிடிச்ச கொத்தடிமைகள் அப்படின்ற பேரில் ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. பூரா இங்கிலீஷு தான், தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைஞ்சலாக இருக்கான். இப்போ பனையூர் அலுவலகம் வந்து விஜய் அவர்களோட ஒரு அலுவலகமாக செயல்படுது. ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்குற டயத்தில் மக்கள் அதிகமாக வருவாங்க, போவாங்க, விருப்ப மனு வாங்குவாங்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரான கூட்டம். இவங்கெல்லாம் வந்து குப்பை போட்டுடுறாங்களாம், குப்பையை வந்து எடுத்து போக மாட்டேன்றாங்களாம். அந்த ஒரு ஏரியா வந்து இவங்களால் ரொம்ப சவுண்டாக சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவங்கள்ட்ட இப்போ நான் தெரியாமல் கேட்குறது ஒன்றுனா, இன்றைக்கி வந்து 3வது வருஷத்தில் அடியெடுத்து வச்ச கட்சி 2 வருஷம் ஆச்சு, 3வது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வந்து எங்கே போனீங்க, என்ன காரணம், கோமாவில் இருந்தீங்களா, இல்லை ஏன் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த அசைன்மெண்ட் இப்போ தான் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பேட்டி கொடுக்கும்போது எல்லாருமே ஒன்று கூடி நிற்கணும். எதிராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி வந்து எந்தவித சலசலப்பும் இல்லாமல் டிவிக்கோட ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ஜாலியாக வேட்புமனு வாங்குறாங்க. ஆனால் இவங்க வந்து அடிவயிறு கருகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னா யார் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நியாயங்க. இப்போ ஒரு குடியிருப்பு ஏரியாவில் ஒரு அலுவலகம் இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கக்கூடாது. இது நியாயம். இப்போ நம்மளே அந்த இடத்துல இருந்தால் கூட ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கூடும்போது ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பனையூர் அலுவலகத்தில் இருக்கிற தலைமை அவங்கள யாரோ, இல்லை புசி ஆனந்த் அவர்களோ, இல்லை நிர்மல்குமார் அவர்களோ, இல்லை அதுக்கு தலைமை யாரோ, ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கீங்க, இல்லை அங்கே இருக்கிற ஆள்கள் மெயின்டெனன்ஸ்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அங்கே குப்பை போடுறாங்க, நீங்கள் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை முதையே வந்து சொல்லி தெரியப்படுத்தி அவங்க அதை எடுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணலை. எடுப்பில் ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இன்றைக்கி சரியில்லையே, விருப்ப மனு எப்படி நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் அவங்க எப்படி அந்த ப்ரெஸ்ஸுக்கெலாம் சொல்லி அவங்கள வர வச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான்.
பார்ப்போம். அவங்களுக்கு இது குடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ட இன்னைக்கு அவங்க கரெக்ட்டா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்றது இதுலருந்து நம்மளுக்கு தெரிய வருது. நமக்கு அத பத்திலாம் கவலை இல்லங்க. ஏன்னா இன்னைக்கு குப்பை போடுறவங்க குப்பைய எடுக்க போறாங்க. குப்பை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அதுவும் ஒரு நியூசன்ஸா ஒரு நியூஸ்ல வரப்போகுது. அத நம்ம பார்க்க போறோம். ஆனா எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம நான் வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தியே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோட இவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதுக்காகலாம் வந்து நான் வேற ஊர் அலுவலகத்த தேடியா போ முடியும். அதனால நம்ம அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு மட்டும் தான் இந்த மாரி பிரச்சனைலாம் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்துருந்துச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கே வந்திருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ஒரு நட்சத்திரங்கள் இருக்கிற அந்த ஒரு ஏரியா அப்படின்றது பெரும்பாலான மக்கள் வந்து போவாங்க, பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு கட்சி அலுவலகம். நடிகரா இருந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியா வளர்ந்திருக்கிற விஜய் அவர்களோட பனையூர் அலுவலகம் அப்படின்றது இன்னைக்கு பெரும் பேசுபொருளா இருக்கு. சும்மா இன்னைக்கு அந்த பக்கம் சுற்றுலா போற மாரி, ஏன்னா அது ஒரு கடற்கரை பகுதி போற மாரி இருக்கிறவங்க கூட நம்ம விஜய் அவர்களோட ஒரு அலுவலகத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவங்க கூட இன்னைக்கு வர்றாங்க போறாங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இவங்க திடீர்னு கொந்தளிச்சது என்னமோ நமக்கு தெரியல. பார்ப்போம் இன்னும் என்னதான் நடக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேலம் மீட்டிங்லாம் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தரவுகள் கொடுத்தாதான் நாங்கள் அனுமதி தருவோம், அதுவும் நீங்கள் இன்னைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ், அந்த புலிப்பட கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முதல் வீடியோலேயே. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விளக்கம். நான் கண்டிப்பாக கமெண்ட்ல பதில் சொல்லிடுறேன். குறிப்பாக வந்து அந்த 15 கோடி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு 1.5 கோடி அபராதம் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, கடந்து போகலாம். எங்கெங்கேயோ அதே கேஸு அதே கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2000 கோடி ஊழல் வழக்கு இருந்துச்சு. நம்ம ஜனநாயகன் படத்தில் அந்த ஒரு அவர் நீதிபதி பேர் கூட வத்சவா அப்படின்ற ஒரு நீதிபதி, அவர் தான் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கிறவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஆசா அவங்கள்ட்ட கேஸை மாற்றிருப்பார். மறுபடியும் நீங்கள் தனி நீதிபதி வந்து தேடுங்க அப்படின்னு. ஆனால் அதே நீதிபதி இன்னைக்கு வந்து KN நேருவோட வழக்கில் தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒத்தி வைக்கிறாரு தீர்ப்பை. ஆனால் பார்த்தீங்கன்னா புலி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தீர்ப்பு வருது. விஜய் அவர்கள் வந்து குற்றவாளி தான், இந்த அபராதத்தை கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்கெல்லாம் வந்து நியூஸ்காரங்களாம் எந்த மாதிரியான ஒரு தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னமோ வந்து இன்னைக்கு பெரிய இந்த கரூர் குற்றத்தில் வந்து என்னமோ டக்குன்னு குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு திடீர்னு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு பெரிய பில்டப்பாக காட்டிகிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக விஜய் அவர்களோட தரப்புலேருந்து மேல்முறையீடு போய் தான் ஆவாங்க. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து முன்னுதாரணம் ஆயிரும். இன்னைக்கு அவங்க கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கிறதுக்காக 1.5 கோடி ரூபாய் அப்படின்றது இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா கூட அதை கட்ட முடியாது. அது உண்மை அதுதான். ஏன்னா ஆல்ரெடி வந்து நேரம் கடந்து ஒரு தொடரப்பட்ட ஒரு வழக்கு. வருமான வரின்றது 3 வருஷத்துக்குள்ள அவங்க வழக்கு தொடரணும், அதுக்கான தீர்ப்பு வரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 2016 நிதியாண்டுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26 நம்ம வந்து தொட்டு நிற்கிறோம் அப்படின்போது 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கேஸ் போட்டே இன்னைக்கு 7 வருஷம் ஆகிப்போச்சுன்றனால இந்த மனு தள்ளுபடி பண்ண வேண்டிய ஒரு மனு. இது வந்து சட்டம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கான ஒரு விஷயத்தில் இது எந்த மாதிரி செயல்படுது அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதை நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க 4 பேருக்கு. நன்றி, வணக்கம்.